தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். அவருடைய தலைப்பு என்னன்னா, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 1ஆவது வசனம் பாருங்க. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். சரிங்களா? பாருங்க, இந்த நோக்கி பார்த்ததுன்னு சொல்றாரு இல்லைங்களா, அந்த வசனத்தை நம்ம பார்ப்போம். அந்த நோக்கி பார்த்ததுன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த வார்த்தைக்கான கிரேக்க நம்பர் என்னன்னா 2300, அதாவது 2300. அந்த நோக்கி பார்த்ததும் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, கிரேக்க வேதாந்தத்தில் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் என்னன்னா 2300. அந்த நோக்கி பார்த்தல் அப்படிங்கிற வார்த்தை தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரீக்ல என்ன இருக்குன்னா வெகு அருகில் பார்த்தவர்கள், வெகு அருகில் பார்த்தவர்கள். அப்படிதான் கிரேக்க வேதாகமத்துல அப்படிதான் அந்த வார்த்தை இருக்கு. நோக்கி பார்த்தன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, வெகு அருகில் பார்த்தவங்க. சரிங்களா? சரி பாருங்க, இந்த புஸ்தகத்துல எதை அவர் அறிவிக்கிறார்னா ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறார். ஜீவ வார்த்தை, ஜீவ வார்த்தை குறித்து அறிவிக்கிறார். ஆதி முதல் இருந்தது. சரி, அந்த ஜீவ வார்த்தை ஆதி முதல் இருக்கா? யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 4 வரைக்கும் பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. எந்த ஒரு வேத வாக்கியத்தை நம்ம கூட்ட வேணாம், குறைக்க வேணாம். அந்த வேத வாக்கியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு கவனிங்க. ஆதியில என்ன இருந்தது? வார்த்தை. 2வது, அந்த வார்த்தை எங்கே இருந்தது? வசனம் பாருங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை என்னவா இருந்தது? அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கிறாரு? ஆதியிலே. ஆதியில தேவன் இருந்தாரு, அவர்கிட்ட வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை எங்க இருந்துச்சுன்னா அது தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை என்னவா இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை தேவனா இருந்தது. அர்த்தம் சொன்ன பாருங்க. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அவருங்கிறது ஆண்பால் வார்த்தை. அவர் ஆதியிலே யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். என்ன பண்ணார் அவரு? 3வது வசனத்துல சகலமும் அவர் மூலமாய். ஏன் அவர் தேவனா இருக்கிறாருன்னா, இயேசு ஏன் தேவனா இருக்கிறாருன்னா, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இயேசுவினாலதான் சகலம் உண்டாச்சு. அதனாலதான் அவர் தேவனா இருக்கிறார். உண்டானதொன்றும் எல்லாமே, ஏ டு இஜெட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லாமே அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இதை இயேசு சிருஷ்டிக்க அப்படின்னு நீங்க சொல்லவே முடியாது. காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் எல்லாமே உண்டாக்குனது யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 4ஆம் வசனத்துல அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் தான் மனுஷருக்கு என்னவா இருக்கு? ஒளி. எந்த மனுஷனிடத்திலையும் ஜீவன்கிறதுலாம் கிடையாது. யார்கிட்ட தான் ஜீவன் இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய ஜீவன். அது யார்கிட்ட தான் இருக்குன்னா இயேசு இடத்துல தான் இருக்கு, எந்த மனுஷன்ட்டும் இல்லை. உங்களிடத்துல என்னிடத்துல ஜீவன் இருக்கு, அது நித்திய ஜீவனாக, நித்திய ஜீவன்லாம் கிடையாது. யார்கிட்ட தான் நித்திய ஜீவன் இருந்ததுன்னா, என்றென்றைக்கு ஜீவன் இருந்ததுன்னா இயேசுவின் இடத்துல. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்னவா இருந்ததுதான்? ஒளியா இருந்தது. அந்த வார்த்தை குறித்து தான் யோவான் சொல்றார். அப்ப அந்த வசனத்துல பாருங்க, ஆதி முதல் இருந்ததும். அவர் ஆதி முதல் இருக்கிறாரு. இயேசு யோவான் புஸ்தகத்துல உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தினார். உலகம் உண்டாவதற்கு முன்னே இயேசுவுக்கு தேவன் என்ன கொடுத்திருந்தாருன்னா மகிமை கொடுத்திருந்தார். அப்ப உலகம் உண்டாவதற்கு ஒண்ணுமே இயேசு இருக்கிறாரு. ஆதி முதல் இருந்ததும். 2வது, நாங்கள் கேட்டதும். இயேசு பேசின வார்த்தையில அவங்க கேட்டாங்கல்ல, ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டாங்க. நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். இயேசுவை அவர்கள்
அருகில பார்த்தாங்க, பக்கத்துல பார்த்தாங்க. நாங்கள் கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்தோன்னு சொல்லும்போது ரொம்ப பக்கத்துல நெருக்கமா பார்த்தாங்க. அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கார் இல்லைங்களா, இயேசுவின் மார்புல சாய்ந்திருந்ததாக வேத வாக்கியத்துல வாசிக்கிறோம். ரொம்ப பக்கத்துல, அப்படி முகத்துக்கு பக்கத்துல பார்த்துக்கிறார். நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினால் தொட்டதுமா இருக்கிற இயேசு அவங்க தொட்டுக்கிறாங்க. அவரை பத்தி வேத வாக்கியம் சொல்லுது, ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு யோவான் வெளிப்படுத்துறார். அது ஆதி முதல் இருக்கு. நாங்கள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில நாங்கள் கேட்டிருக்கிறோம், எங்கள் கண்களினால் நாங்கள் கண்டிருக்கிறோம், நாங்கள் நோக்கி பார்த்திருக்கிறோம், எங்கள் கைகளினால் என்ன பண்ணிக்கிறோம், தொட்டிருக்கிறோம் சொல்றாங்க. இல்ல, அப்ப யோவானும் மற்ற அப்போஸ்தலர்களும் இயேசுவுக்கு என்னவாக்குறாங்க, சாட்சிகள். அது எப்படிப்பட்ட சாட்சி தெரியுங்களா? சும்மா சாதாரணமான சாட்சியெல்லாம் கிடையாது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 41, 42 பாருங்க. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 41, 42. ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தொழுந்து எழுந்த பின்பு அவரோடே புசித்து குடித்தவர்களும், இந்த அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துவோடு புசித்து குடித்தவர்கள், தேவனால் முன் நியமிக்கப்பட்ட சாட்சிகள். அவரோட புசித்து குடிச்சவங்க தேவனால் நியமிக்கப்பட்ட சாட்சிகள். எங்களுக்கு பிரத்யட்சமாகும்படி செய்தார். 42ஆம் வசனத்துல, அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். சாட்சி யாரு? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். அவங்க தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்க முடியும். ஏன் அவங்க சாட்சியாகிறாங்க? ஏன்னா அவங்க அவருடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறாங்க, கண்களால கண்டிருக்கிறாங்க, அவர் அருகில் இருந்துக்கிறாங்க, கைகளை அவர் தொட்டு பார்த்துக்கிறாங்க. அதனாலதான் அவர்கள் கண்கண்ட சாட்சிகளா இருக்கிறார்கள். 3 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்துக்கிறாங்க. அப்போஸ்தலர் 1:8 பாருங்க. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகள். இயேசுவுக்கு சாட்சி யாருதான்? அப்போஸ்தலர்கள் தான் இயேசுவுக்கு சாட்சி, கண்கண்ட சாட்சி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கும் நமக்கும் நடுவே என்னவா இருக்கிறார்னா, அவர் மத்தியஸ்தரா இருக்கிறார். அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். பாருங்க, இந்த நம்ம பேசும்பொழுது நம்ம வாயிலிருந்து சத்தம் வருது இல்லைங்களா? இயேசு வெறும் சத்தம் இல்லை. நான் வாயினால் பேசும்போது வரக்கூடிய வெறும் சத்தம் இல்லை. இயேசு எப்படிப்பட்ட சத்தம்னா, எப்படிப்பட்ட வார்த்தைன்னா, அவர் ஜீவ வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கு பாருங்க. தேவன் சொன்ன போது இந்த வெளிச்சத்தை அவர் என்ன பண்ணார், உண்டாக்குனார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுன்னு சொல்றாரு, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்குறார். அது சாதாரணமான வார்த்தை அல்ல, அது வெறும் வார்த்தை அல்ல, அது ஜீவ வார்த்தை. அவர்த்துல என்ன இருக்கு? தேவன் என்ன வச்சுக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கு. அவர் நித்திய காலமா இருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைனா நித்திய வார்த்தை. அப்ப ஜீவ வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுடைய நித்திய வார்த்தையாக இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்து ஒரு கற்பனை பாத்திரமா? மற்றவங்க எல்லாம் கதை சொல்றாங்க, புராண கதைகள்லாம். அது மாதிரி இயேசு கிறிஸ்து புராண கதைகள் வரக்கூடிய ஒரு கற்பனை கதாபாத்திரமா? இல்ல, சாட்சிகள் இருக்கிறான். இயேசுவோடு கூட வாழ்ந்தோம். அந்த சாட்சியை தான் அந்த 1வது வசனத்துல நமக்கு என்ன பண்றாங்க, வெளிப்படுத்துறாரு. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, இந்த வேத வாக்கியத்துல யோவான் யாரை குறித்து அறிவிக்கிறார்னா, ஜீவ வார்த்தையை குறித்து அறிவிக்கிறார். ஜீவ வார்த்தை குறித்து அறிவிக்கிறாரு. அந்த ஜீவ வார்த்தையை குறித்து பேசும்போது ஆதி முதல் இருந்ததும் அப்படின்னு சொன்னார். நம்ம யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது இயேசு எங்க இருந்து இருக்கிறாருன்னா ஆதியிலிருந்தே இருக்கிறார். அதை நம்ம பார்த்தோம். சரிங்களா?
பாருங்க, அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்துக்கிறாங்க. லூக்கா பத்தி நம்ம பார்க்கும்போது அவரோடு கூட சென்ற சாட்சி, கண்ணார கண்ட சாட்சி யாருன்னா லூக்கா. அப்போஸ்தலரும் என்னவா இருக்கிறாங்கன்னா அவரோடு புசித்து குடித்தவர்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 41வது வசனம், 42வது வசனம். சரிங்களா? பாருங்க, அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்துவோடு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா வாழ்ந்துக்கிறாங்க. அவருடைய வார்த்தையில அவங்க கேட்டிருக்கிறாங்க. இயேசு உயிர் தெழுந்த போது அவரை தொட்டு பார்த்துக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் கண் கண்ட சாட்சிகளாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து என்பவர் ஏதோ ஒரு கற்பனை பாத்திரம்லாம் கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக இந்த பூமியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவர் யாருன்னு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இவங்க என்னவா இருக்காங்கன்னா சாட்சிகள்ன்ற பாருங்க. சாட்சிகள்னா என்ன அர்த்தம்? சாட்சிகள்னா என்ன அர்த்தம்னா ஆதாரங்கள்னு அர்த்தம். கண் கண்ட ஆதாரங்கள். அவங்கதான் சாட்சியாகிறாங்க. அப்ப ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். அப்ப இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை போதித்த போது, சுவிசேஷத்தை போதித்த போது அவங்க கேட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை தங்கள் கண்களினாலே அவங்க கண்டாங்க. இயேசு கிறிஸ்துவை அருகிலிருந்து அவங்க பார்த்தாங்க. இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாங்கன்னா தொட்டு பார்த்தாங்க. அது ஜீவ வார்த்தைன்றார். ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. ஜீவனை கொடுக்கக்கூடிய வார்த்தை. இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் நாம் நித்திய ஜீவனை பெறவே முடியாது. நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தரணும். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுனால தான் நமக்கு என்ன இருக்குங்க? நித்திய ஜீவன். அது உறுதி பண்ணப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் அறிவிக்கப்பட்டது. நித்திய ஜீவனை குறித்து அறிவிக்கப்பட்டது. எப்போ உறுதி பண்ணப்பட்டது? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்றாரு, அந்த ஜீவன் வெளிப்பட்டது பிதாவின் இடத்திலிருந்தும் எங்களுக்கும் வெளிப்பட்டதுமான நித்தியமா இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். பாருங்க, அந்த அந்த ஜீவன் சொல்லும் பொழுது அவர் பிதாவை பத்தி பேசுறாரு. அந்த வேத வாக்கியத்துல பாருங்க, அந்த ஜீவன் வெளிப்பட்டது. அந்த ஜீவன் எங்கிருந்து வெளிப்பட்டது? சொல்லப்படுங்க, பிதாவினிடத்திலிருந்தும். அந்த ஜீவனே வந்து பிதாவா இருந்தவரா? அந்த ஜீவன் பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டவர். அவர் தேவனுடைய குமாரன். வேத வாக்கியம் அப்படிதான் சொல்லு. தேவனுடைய பரிசுத்த குமாரன். அந்த ஜீவன் வெளிப்பட்டது இல்லைங்களா? பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கும் வெளிப்பட்டதுமான. அப்ப அந்த ஜீவனை தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். குறிப்பாக யாருக்கு? சாட்சிகளுக்கு. யார் அந்த சாட்சிகள்? அப்போஸ்தலர்கள். அந்த ஜீவன் எங்கிருந்து வெளிப்பட்டது? பிதாவினிடத்திலிருந்து வெளிப்பட்டது. அந்த ஜீவன் எப்படிப்பட்டது? நித்தியமானதுன்ற. அப்ப அந்த ஜீவனை அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் கண்டார்களா? அந்த ஜீவனை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்களா? அந்த ஜீவனை குறித்து அவர்கள் இப்போதும் அறிவிக்கிறாங்களா? பாருங்க, வேத வாக்கியம் 27 புத்தகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணிக்கிறாங்க? அறிவித்திருக்கிறார்கள். அந்த ஜீவனை நாங்கள் கண்ணார கண்டுன்றாங்க. கண்ணார கண்ட சாட்சிகள். அதை குறித்து சாட்சி கொடுத்து. அப்ப ஜீவ வார்த்தையை அப்போஸ்தலர்கள் கண்டார்கள். அந்த ஜீவ வார்த்தையை தேவனுடைய சுவிசேஷத்தை போதித்த போது அவங்க கேட்டாங்க. அப்ப கண்ணார கண்டும் கேட்டும் இருக்கிற யார் இருக்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள். கண்ணார கண்டும் கேட்டு இருக்கிற, எந்தவித சந்தேகம் இல்லாமல் முழு நிச்சயமாய் சாட்சியம் அறிவிக்கிறான். அவர் தேவனுடைய குமாரன், மெய்யான தேவனுடைய குமாரன். நாங்கள் என்னவா இருக்கிறோம்? சாட்சிகளா இருக்கிறோம். இயேசு மரித்தெழுந்து உயிர் தெழுந்தார் இல்லைங்களா? அந்த உயிர் தெழுதலுக்கு சாட்சி யாரு? அப்போஸ்தலர்கள். ஏன்னா 40 நாள் அப்போஸ்தலருக்கு மாத்திரம் தரிசனம் கொடுத்துக்கிறார். 40 நாள் உயிர் தெழுந்து 40 நாளும் யாரு தரிசனம் கொடுத்துக்கிறாரு? அப்போஸ்தலருக்கு தரிசனம் கொடுத்துக்கிறார். மற்ற கதாபாத்திரங்கள் நிறைய இருக்கு. உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மதங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்து கடவுளா நினைக்கிறாங்க. பாருங்க, அவங்க எல்லாமே கற்பனை பாத்திரங்கள் தான்.
ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யானவராக இருக்கிறார். யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த ஜீவ வார்த்தை எப்படி வந்ததாமா? அது மாம்சமா வந்ததான். அது எப்படி நமக்குள்ள வாசம் பண்ணார் பாருங்க, எப்படி நிறைந்தார் பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை எப்படி வந்தது? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை பூமிக்கு வந்து எப்படி வந்தது? மாம்சமா தான் வந்தார். மாம்சத்திலும் ரத்தத்திலும் நமக்குள்ளே வந்தார். ஒரு தாயின் கர்ப்பத்தில் அவர் பிறந்து வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன வார்த்தையா இருக்கிறார்னா, அவர் ஜீவ வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி மனுஷருக்குள்ள என்ன பண்ணார்னா, அவர் வாசம் பண்ணார். அவர் மெய்யாகவே என்ன வார்த்தையா இருக்காருன்னா, ஜீவ வார்த்தையாக இருக்கிறாரு. ஜீவ வார்த்தையாக அவர் ஜீவித்தார். யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அவர்கள் என்னவா இருக்கிறாங்கன்னா, சாட்சிகள், ஆதாரங்கள். இயேசு இந்த பூமியில எப்படி வாழ்ந்தார், எப்படி மரித்தார், எப்படி உயிர் தெழுந்தார் என்பதற்கு அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசியும் என்னவா இருக்கிறாங்க? சாட்சிகளாக இருக்கிறாங்க. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பாருங்க, வேத வாக்கியம் என்ன போதிக்குதோ அதை நாம் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக நாம் என்ன செய்யணுங்க? அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைங்களா? இந்த வேத வாக்கியத்தில் பாருங்க, அப்போஸ்தலர்கள் சொல்லக்கூடிய சாட்சிகளை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள்தான் அப்போஸ்தலரோடு என்னவா இருக்கிறாங்கன்னா, ஐக்கியமா இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் சொல்லக்கூடிய சாட்சிகளை அவங்க சொல்றாங்களா, சாட்சி இயேசு கிறிஸ்து சாட்சி சொல்றாங்க பாருங்க. அந்த சாட்சிகளை யார் விசுவாசித்து ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் தான் யாரோடு ஐக்கியமா இருக்க முடியும்னா, அப்போஸ்தலரோடு கூட ஐக்கியமா இருக்க முடியும். நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி. ஏன்? அவங்கதான் ஆதாரமா இருக்கிறாங்க. அப்ப நாம் அப்போஸ்தலரோடு கூட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவருடைய சாட்சிகளை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அவங்களை ஏற்றுக்கணும்? காரணம் என்ன? ஏன்னா அதிலே அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை. அப்போஸ்தலர்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. கண்டும் கேட்டும் பார்த்துக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை பார்த்துக்கிறாங்க. அவருடைய வார்த்தை என்ன பண்ணிக்கிறாங்க? கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த அப்போஸ்தலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க யாரோட ஐக்கியம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறதுன்றாங்க. அப்ப அப்போஸ்தலர்கள் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் எப்படி இருக்கிறாங்க? ஐக்கியம் உடையவங்களா இருக்கிறாங்க. ஏன்னா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. யார் அவரை தேவனுடைய குமாரனாக கிறிஸ்துவாக யார் ஏற்றுக்கொள்றாங்களோ, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்தார் என்பதை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் யாரையும் ஏற்றுக்கொள்கிறார்கள்? அவரை அனுப்பின பிதாவையும் என்ன செய்யறாங்க? ஏற்றுக்கொள்றாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து பிதா சாட்சி கொடுத்தாரு. இந்த சாட்சி மெய்யான சாட்சியா? அந்த சாட்சியை அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? அதனாலதான் அவர்கள் யாரோடு ஐக்கியமாகறாங்க? பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் எப்படிங்கிறாங்க? ஐக்கியம் உடையவங்களா இருக்கிறாங்க. இல்லைங்களா? அப்ப நாமும் கூட அப்போஸ்தலர்களை போல பிதாவாகிய தேவனையும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, அப்போஸ்தலரோடும் அவர்களோடும் கூட ஐக்கியமா இருக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவனையும் நித்திய ஆசீர்வாதத்தையும் யார் தருவார்? பிதாவாகிய தேவன் நமக்கு தருவார். நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கணும்? நாம் ஏன் பிதாவோடும் அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஏன் ஐக்கியமா இருக்கணும்? ஏன்னா அவர்கள் தான் நமக்கு நித்திய ஜீவனையும் நித்திய ஆசீர்வாதங்களையும் அவங்க தான் நமக்கு தரப்போறாங்க. பரலோகத்தில் நிறைய பலன் வச்சுக்காங்க இல்லைங்களா? அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாரோட ஐக்கியமா இருக்கணும்? அப்போஸ்தலரோடும் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாகும். அப்போஸ்தலர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாகிறாங்களா?
இன்றைக்கும் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அப்போஸ்தலர் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசியாதவர்கள் எவ்வளவு பேர் கர்த்தருடைய சபையில் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாகிறாங்களா? வேத வாக்கியத்தில் நமக்கு தேவன் சத்தியத்தை கொடுத்துக்கிறாரு. அந்த சத்தியத்தை எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறாங்க? நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க இல்லைங்களா, இது தேவனுடைய வார்த்தை தானா, இந்த வார்த்தை கூட்டப்பட்டிருக்கு, இது குறைக்கப்பட்டிருக்குன்றான். அவர்கள் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாகிறாங்களா? ஐக்கியமா இருக்கிறது இல்லை. சரிங்களா? நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி, அப்ப நம்ம யாரோட ஐக்கியமாக்கணும்? அப்போஸ்தலரோட ஐக்கியமாக்கணும். ஏன் அவங்களோட ஐக்கியமாக்கணும்? அவர்கள் கண் கண்ட சாட்சிகள். அவர்கள் போதித்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அது எங்கிருந்து பெற்றுக்கொண்டாங்க? கர்த்தராகிய இயேசுவின் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க. பரிசுத்த ஆவியின் இடத்துல என்ன செஞ்சாங்க? பெற்றுக்கொண்டாங்க. அவர்கள் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சாட்சிகள். அப்போ அவங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அப்படி குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்குது. இப்போ நம்முடைய ஐக்கியம் யாரோடு தான் இருக்கணும்? பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்க வேண்டும். 4 வசனம் பாருங்க. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் அவர் எழுதுறாரு? ஏன் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஏன் ஐக்கியமாக்கணும்? காரணம் என்ன? ஏன்னா பிதாவின் இடத்திலும் கிறிஸ்துவின் இடத்திலும் நமக்கு என்ன இருக்குங்க? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் அங்கதான் இருக்குது. அதுக்காகத்தான் இந்த வார்த்தை அவர் எழுதுறாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி. அப்ப நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும்? நிறைவாக இருக்க வேண்டும். நம்முடைய சந்தோஷம் பாவத்தினால் கரைபடிந்த சந்தோஷமா இருக்கக்கூடாது. எபிரேயர்ல சொல்லுவாரு, பாவ சந்தோஷம். இந்த குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறாங்களா அவங்க, இந்த இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் ஐக்கியமாக்குறாங்க இல்லைங்களா, சிற்றின்பங்கள்லாம் ரொம்ப பிரியமா இருக்காங்க. அது எல்லாமே பாவ சந்தோஷங்கள் தான். பாருங்க, அந்த சந்தோஷங்கள் நமக்கு தேவையே கிடையாது. அது எல்லாமே கரைபடிந்த சந்தோஷங்கள். நம்முடைய சந்தோஷம் பாவத்தினால் கரைபடிந்த சந்தோஷமா இருக்கக்கூடாது. நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ள சந்தோஷமா இருக்கணும். பாருங்க, நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போதுதான் நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். பாருங்க, தேவனுடைய பிரமாணத்தை கீழ்ப்படுறீங்க, திடீர்னு தேவனுக்கு விரோதமா ஒரு பாவம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? நீங்கள் ஒரு நாள் முழுவதும் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படுகின்ற போது நீங்கள் நித்திரைக்கு போறீங்க, எப்படி இருப்பீங்க? தேவனுடைய எல்லா பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிந்ததுனால, அந்த நாள்ல கீழ்ப்படிந்ததுனால சந்தோஷமா நம்முடைய படுக்கைக்கு போகும். அதே வேளையில அந்த நாள்ல நாம் பாவ சந்தோஷங்களையும் அனுபவித்திருப்போம் என்று சொன்னால் படுக்கைக்கு போகும்போது எப்படி போவோம்? துக்கத்தோடு தான் போவோம். சந்தோஷமா போவோமா? ஐயோ, தேவனுக்கு என்ன பண்ணிட்டேன், பாவம் பண்ணிட்டேன். அப்ப நாம் சந்தோஷம் உள்ளவர்களாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் யோவான் இந்த சத்தியங்கள் நமக்கு என்ன செய்யறாருங்க? அவர் எழுதுறாரு, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்க வேண்டும், குறைவான இருக்கக்கூடாது. அந்த சந்தோஷம் உலக பிரகாரமான சந்தோஷங்கள்லாம் கிடையாது. அது ஆவிக்குரிய சந்தோஷம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க, அதான் நித்திய சந்தோஷம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமா இருக்கிறது. தேவன் ஒளியா இருக்கிறார். தேவன் ஒளியா இருக்கிறார்னு அர்த்தம் என்ன? தேவன் சகல அறிவையும் சகல ஞானத்தையும் உடையவரா இருக்கிறார். அதான் ஒளியே. தேவனுடைய சகல அறிவும் சகல ஞானமும் எதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு? வேத வாக்கியத்தில், அவர் கொடுத்த வேத வாக்கியத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. அதனாலதான் வேதம் நமக்கு என்னவா இருக்குன்னா விளக்கா இருக்குன்ற. வேதம் என்னவா இருக்குங்க? விளக்கு. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால, அவருடைய சத்தியத்தில் நடக்கிறதுனால நாம் ஒளியில நடக்கிறோம். உலகத்தாருக்கு அந்த வேதத்தை அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எதுல தான் இருக்கிறாங்கன்னா இருள தான் இருக்கிறாங்க.
அப்ப தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதற்கான அர்த்தம் என்ன? தேவன் சகல அறிவையும் சகல ஞானத்தையும் உடையவரா இருக்கிறார். அதுதான் இங்க ஒளியா இருக்கு. தேவனை பற்றி அறிவில்லாமல் இருப்பது என்னன்னா இருள். தேவனை பற்றி அறிவுள்ளவங்களா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களாம் எதெல்லாம் இருக்கிறாங்கன்னா ஒளியில தான் இருக்கிறாங்க. ஒளியின் அர்த்தம் என்ன? தேவனை பற்றி அறிந்திருப்பது, தேவனுடைய சத்தியங்களுக்கு கீழ்ப்படிவதுதான் ஒளியே. அப்ப தேவனிடத்துல இந்த அறியாமை, பாவம், இருள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. தேவனிடத்துல அறியாமை, பாவம், இருள் இதெல்லாம் எதுவுமே இல்லை. பாருங்க, இருள் என்பது தேவனை பற்றி அறிவில்லாமல் இருப்பது, அறியாமல் இருப்பது. உலகம் தேவனை பற்றி அறியாமல் இருக்கிறதுனாலதான் அது இருள் இருக்குன்றார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கின்றார் இல்லைங்களா? அப்ப உலகம் எதுல இருக்குன்னா இருள தான் இருக்கு. உலகம் மாத்திரம் இல்ல, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய எங்கதான் இருக்காங்கன்னா இருள தான் இருக்கிறாங்க. ஏன்னா தேவனை பற்றி அறிவே அவங்கள்ட்ட இல்லை. எவ்வளவு பேருக்கு தேவனை பற்றி அறிவு இருக்குது? நிறைய நம்ம படிப்போம். தேவனை பற்றிய அறிவுனா என்னங்கிறத படிப்போம், ஒளினா என்னங்கிறத நம்ம படிப்போம். பின்னாடி அவர் பேசுவார் இல்லைங்களா? அப்ப இந்த வசனத்துல பாருங்க, தேவன் ஒளியா இருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவினிடத்துல கேட்டு நமக்கு அறிவிக்கிற விசேஷம் சொல்றார். அது ஒரு விசேஷமான சத்தியம். தேவனிடத்துல எந்த அறியாமையும், எந்த பாவமும், எந்த இருளுமே இல்லை. தேவன் சகல அறிவையும் சகல ஞானத்தையும் சகல புத்தியும் உடையவரா இருக்கிறார். அவருடைய ஞானம் அளவிட முடியாத ஞானம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? தேவனுக்கு புத்தி சொல்லக்கூடியவன் யாருன்னு கேட்கிறார். தேவனுக்கு யாரும் புத்தி சொல்ல முடியுமா? அப்ப இயேசு இடத்துல அவங்க கேட்டிருக்கிறாங்க. பாருங்க, அப்போஸ்தலர்கள் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்கள். அவங்களாம் பிதாவாகிய தேவனை பார்த்துக்கிறாங்களா? அவர்கிட்ட பேசியிருக்கிறாங்களா? பரிசுத்த அப்போஸ்தலர்கள் கூட யார்கிட்ட பேசலைங்க, பிதாவாகிய தேவன்ட்ட அவங்களாம் பேசவே இல்லை. இந்த சத்தியத்தை அவங்க எங்கிருந்து கேட்டிருக்கிறாங்க? தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை அவங்க எங்கிருந்து கேட்டிருக்கிறாங்க? இயேசு மூலமா தான் கேட்டிருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கிறாங்க. அவரே சொல்றாரு பாருங்க, நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? கிறிஸ்தவ உலகத்துல அப்படியே பிதாவை போய் ரொம்ப சர்வசாதாரணமாலாம் பார்த்துட்டு வர்றாங்க. அவ்வளவு பார்க்க முடியுமா? மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர். யாருமே அவர் பார்த்ததே கிடையாது. மனுஷர்களை ஒரே ஒருத்தர் தான் பார்த்துக்கிறாரு. அவர் குமாரனாகி கிறிஸ்து, பிதாவாகிய தேவனை குமாரனாகி கிறிஸ்து மாத்திரம்தான் மனுஷர்ல பார்த்துக்கிறார். இவர் யாருமே பார்த்ததில்லை. அவர் எப்படி வாசம் பண்ண? தீமோத்தேயுல சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமா இருக்கிறவர். யாருமே அவர் பார்த்ததே கிடையாது மனுஷர்கள் எல்லாம். அப்ப இன்றைக்கு கள்ள போதர்கள் மனுஷர்கள் என்ன செய்யறாங்க? வஞ்சிக்கிறார்கள். தேவனை போய் பார்க்கறதும், அந்த டேபிள் உட்காந்து அவரோடு பேசுறதும், இதெல்லாம் சொல்லும் பொழுது மக்கள் என்ன செய்யப்படுறாங்க? வஞ்சிக்கப்படுறாங்க. ஆனால் வேத வாக்கியம் அப்படி சொல்லுத, தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படிங்கிறதே அவங்க யார்கிட்ட கேட்டுதான் சொல்றாங்க? நமக்கு இயேசுவின் இடத்துல கேட்டு அதை சொல்றாங்க. நமக்கு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். தேவன் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவரை நீங்கள் முழுமையா நம்பலாம். தேவன் வாக்கு தத்தம் பண்ணார்னா அதை நிறைவேற்ற வல்லவர். புதிய ஏற்பாட்டிலே நமக்கு எவ்வளவு வாக்கு தத்தங்களை கொட்டுகிறாரோ அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். அவர் ஒளியில இருக்கிறாரு. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறோம். நாமும் எதான் இருப்போம்? ஒளியில தான் இருப்போம். சரிங்களா? இதான் 5வது வசனம். 6வது வசனம் பாருங்க, நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாம் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லிகளாம் இருப்போம். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, இந்த வேத வாக்கியத்தை நல்லா கவனிங்க. நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும், நான் கிறிஸ்துவோட ஐக்கியமாக்குறேன், பிதாவோட ஐக்கியமா இருக்கேன் நம்ம சொல்றோம். அது சொல்லிட்டு ஒளியில நடக்காம, ஒளியில் நடக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? தேவனை பற்றி அறிகிற அறிவுல நடக்கிறது, தேவனுடைய சத்தியத்துல நடக்கிறது தான் ஒளியில நடக்கிறது. அப்ப
நான் தேவனோட ஐக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க ஒளியில நடக்கல, எதில் நடக்கிறாங்கன்னா அறியாமையில நடக்கிறாங்க, இருள நடக்கிறாங்க. அதான் சொல்றாரு, சத்தியத்தின்படி நடவாமல். அவங்க ஒளியில நடக்கல, இருள் நடக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒளியில நடக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுடைய கிரியில் என்னவா இருக்குது? இருளின் கிரியைகள்லாம் இருக்குது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? பொய் சொல்றாங்க. அப்ப தேவனோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்றால் அவங்க எதில் தான் இருக்கணும்? ஒளியில தான் இருக்கணும், ஒளியில தான் நடக்கணும். நாம் இருள நடக்கிறதா இருந்தா நாம் சத்தியத்தின்படி நடவாமல் என்ன சொல்றோம்? பொய் சொல்றோம். அப்போ இருளில் நடப்பதன் அர்த்தம் என்ன? பாவத்தில் ஜீவிப்பது, தேவனை பற்றி அறிவில்லாமல் இருப்பது என்னங்க? இருள், பாவத்தில் இருக்கிறது. அப்போ சத்தியத்தின்படி நடவாமல் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமா இருக்கிறேன்னு நம்ம சொல்றோம்னா நம்ம என்ன சொல்றோம்? பொய் சொல்றவங்களா இருப்போம். பாருங்க, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கும் நம்முடைய செய்களுக்கு என்ன இருக்குன்னா முரண்பாடு இருக்கு. ஒளியில் நடக்கிறோம்னு சொல்றோம், இயேசுவோடு ஐக்கியம் வச்சுக்கோன்னு சொல்றோம், ஆனா எதுல இருக்கிறோம்? இருள் இருக்கிறோம். அப்ப நம்முடைய வார்த்தைக்கும் நம்முடைய நடத்தைக்கும் என்ன இருக்கு? அது முரண்பாடு இருக்கிறது. அப்ப இவங்க எப்படி பேசுவாங்கன்னா ஒரு பரிசுத்தவான்களை போல் பேசுவாங்க, பரிசுத்தவான்களை போல் பேசுவாங்க. ஆனால் எப்படி நடப்பாங்கன்னா துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணுவார்கள். அப்ப இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் நான் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமாகிறேன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க எதில் நடக்கிறாங்க? இருள தான் நடக்கிறாங்க. அவங்க ஒளியில நடந்தாங்கன்னா பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருப்பாங்க. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிவாங்க. ஒளிவு நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருள் நடக்கிறாங்க. அவங்க எப்படி நடக்கல? சத்தியத்தின்படி நடவாமல். அப்போ ஒருத்தன் ஒளியில் நடக்கலைன்னா அவன் எதுபடி நடக்கலைங்க? சத்தியத்தின்படி நடக்கல. அவன் என்ன சொல்லிக்கிறான்? பொய் தான் சொல்றான். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? மாயமாலம் பண்ணுகிறவனா இருக்கிறான், மாயமாலம் பண்றவனா இருக்கிறான். நீங்களா மனுஷருக்கு முன்பதாக நீதிமான் மாதிரி நடிக்கிறான். பரிசேயர் சதுசேயர் பார்த்து அதானே சொன்னார் இல்லைங்களா? பரிசேயர் வேத பாட்டில பார்த்து சொன்னார், மனுஷருக்கு முன்பாக நீதிமான்களா நடிக்கிறீங்க. உள்ளான மனுஷன்ல அவங்க எப்படி இருப்பாங்கன்னா வெள்ளை அடிக்கப்பட்ட கலரிக்கு ஒப்பா இருப்பாங்க, சகல அசுத்தங்களும் நிறைந்திருப்பாங்க. ஆனா வெளியே பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? வெள்ளை அடிக்கப்பட்ட கலரிக்கு ஒப்பா இருப்பாங்க, பரிசுத்த மாதிரி நடப்பாங்க. ஆனா உள்ளது என்னதான் இருக்குங்க? கேடுபாடுதான் இருக்கு. 1 யோவான் 1 7 பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க, இந்த வேத வாக்கியத்தை என்னால் மறக்கவே முடியாது. ஏன்னா நான் திண்டுக்கல்ல இருக்கும்போது ஒரு ஊழியக்காரோட நான் ஒரு பக்கம் அவர் ஊழியத்தை கூட்டிட்டு போயிருந்தாரு. அப்ப இந்த வேத வாக்கியத்தை பத்தி அவர் பிரசங்கம் பண்ணார். அவர் என்ன சொன்னாருன்னா, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால். இந்த வேத வாக்கியத்துக்கு அவர் என்ன சொன்னாருன்னா, பாருங்க, தேவன் ஒளியில் இருக்கிறார், உண்மைதான். நாமும் ஒளியிலே நடந்தால் அப்படின்னு என்ன சொன்னா, நடக்க முடியாது அப்படின்னு சொன்னார். பாருங்க, ரொம்ப நாளா அந்த வேத வாக்கியம் என் மனசுல இருந்துட்டே இருந்தது. அப்ப ஒளியில் நடந்தால் அப்படின்னா நடக்க முடியாது. அவர் சொல்ல பாருங்க, நடக்க முடியாது. நடந்தால்னு ஒரு இது கேள்வி கேட்டுருக்காரு பாருங்க. அப்ப என்ன அர்த்தம்னா ஒளியில் நடக்க முடியாதுன்னு அர்த்தம் அப்படின்றது. சரி, அவர் சொல்ற மாதிரி இந்த வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கலைன்னா, அப்ப நடக்கலைன்னா ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருக்க மாட்டோம்ன்றோம். அப்படிதான் வசனம் சொல்லுது. இந்த வசனத்தை அப்படிதான் எடுத்துக்கணும். வசனம் அப்படி சொல்லல, ஒருவோட ஐக்கியப்பட்டிருப்போம்ன்றோம். ஐக்கியப்பட்டிருப்போம் சொல்லுது. அப்போ ஒளியில நடக்கலைன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்க மாட்டோம்? ஐக்கியமா இருக்க மாட்டோம்னு அர்த்தம். அப்ப நம்ம பிதாவோடு ஐக்கியமா இருக்க மாட்டோம், குமாரனோடு ஐக்கியமா இருக்க மாட்டோம், அப்போசோடு ஐக்கியமா இருக்க மாட்டோம். அப்ப பிதாவோடும் குமாரனோடும் அப்போசோடும் ஐக்கியமா இருக்கலைன்னா அப்ப நம்ம எதுக்கு கிறிஸ்தவங்களா இருக்கணும்? உலகத்தாரே நம்ம இருந்துட்டு போலாமே, பாவ சந்தோஷங்களை இன்பமாய் அனுபவிக்கலாமே. அப்ப எதுக்காக கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் நடக்க முடியலன்னா? அப்போ நான் கேட்ட அந்த வார்த்தை அப்பதான் நினைச்சு பார்த்தேன், இவர் எவ்வளவு பேத்துக்கு போச்சிருப்பார் பாருங்க. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, கிருபையின் உபதேசம் தான் இது. நடக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த சோறு இன்னைக்கு இருக்கிறார்,
அந்த போதித்த சகோதரர் இன்னைக்கும் இருக்கிறார். எதுக்கு அப்புறம் போதிக்கணும்? ஒளியில நடக்க முடியாதுன்னா எதுக்கு போதிக்கணும்? அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. வார சர்ச்சுக்கு போனா பரலோகம் போயிடலாம், ஒளியில நடக்க முடியாதுன்றான். அப்ப ஒளியில நடந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்போம்? ஐக்கியமா இருப்போன்ற, ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப தேவன் ஒளியில் இருக்கிறார், அவரை போல நாமும் தேவனுடைய ஒளியாகிய அவருடைய ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் நடந்தால் நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்போம்னா ஐக்கியமா இருப்போம். பாருங்க, அதான் வசனத்தினுடைய கருத்தையும் அதுதான். தேவன் ஒளியா இருக்கிறார், அவரை போல நாமும் தேவனுடைய ஒளியாகிய, தேவனுடைய ஒளி என்ன? அவருடைய ஞானம் அறிவு புத்தி, இதுல நடந்தாதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருப்பாங்க? ஐக்கியமாக இருப்போம். அப்ப ஒளியில் நடக்கிற விசுவாசிகள் தான் ஒருத்தருக்கு எப்படி இருப்பாங்க? ஐக்கியமாக இருப்பார்கள். அப்படி இருக்கிறவர்கள் தான் தேவனோடு ஒளியில் எப்படி இருப்பாங்கன்னா ஐக்கியமா இருப்பாங்க. தேவனோடு ஒளியில் ஐக்கியமாக இருப்பார்கள். இந்த வேத வாக்கியம் நமக்கு தெளிவா சொல்லுது. நாம் எதுல தான் நடக்கணும்? ஒளியில தான் நடக்கணும். ஒளியிலே நடந்தால், நீங்க நடந்தீங்கன்னா இப்படி இருக்க முடியும்னு சொல்லுது. அப்ப தேவன் என்ன சொல்ல வர்றாரு? நீங்க நடக்கணும்னு சொல்றாரு இல்லைங்களா? அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்ற. பாருங்க, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்ம என்ன செய்யுங்க? அது சுத்திகரிக்கும். நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து எங்க வந்துக்கிறாருன்னா இந்த பூமிக்கு வந்துக்கிறார். தம்முடைய சொந்த ரத்தத்தை மீட்பின் கிரயமா என்ன பண்ணிக்கிறாருங்க? செலுத்திக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்படிப்பட்டது? அது பரிசுத்தமானது. அப்ப இயேசு இந்த பூமியில இருந்தபோது எப்படி இருந்தாரு? மாம்சத்திலும் ரத்தத்திலும் இருந்தார். இவரும் 2ஆம் அதிகாரத்துல அவர் நம்மை போல் மாம்சத்திலும் ரத்தத்திலும் அதோடு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு வரக்கூடிய சோதனைகள் இயேசு கிறிஸ்து வந்துக்குதா? எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறான்னு சொல்றார். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர். அப்ப எல்லா விதத்திலும் நம்மை போல் அவர் சோதிக்கப்பட்டாரு. பாருங்க, அவர் மாசத்திலும் ரத்தத்திலும் தான் இருக்கிறாரு. சோதிக்கப்பட்டு அந்த சோதனையை அவர் ஜெயிச்சுக்கிறார். ஜெயிச்சதுனாலதான் அந்த சோதனையில வெல்றவங்களுக்கு அவர் என்னவா இருக்கிறாரு? உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார். சோதனை வருகின்ற பொழுது சோதனையில உதவி செய்ய என்னவா இருக்கிறாருங்க? வல்லவரா இருக்கிற காரணம் என்ன? ஏன்னா அந்த சோதனை யாருக்கு வந்திருக்குதுங்க? இயேசு கிறிஸ்துக்கு வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரத்தம் ஏதோ சில பாவங்களை தான் மன்னிக்குமா? சகல பாவங்களையும் மன்னிக்குமா? வசனம் பாருங்க, சகல பாவங்களையும். இயேசு பரிசுத்தம் உள்ளவரா தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தாரு. அவருடைய ரத்தம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. அந்த ரத்தம் என்ன பண்ணிக்குது? நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அப்ப யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோரும் எதில் நடக்கணும்? ஒளியில் நடக்க வேண்டும். அதுதான் அங்க யோவான் சொல்லவே வர்றாரு. தெளிவா புரிஞ்சுங்க. யாரெல்லாம் ஒளியில நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அவங்க கழுவப்பட்டிருக்கிறாங்க, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப சுத்திகரிக்கப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிகளும் எதில் நடக்கணும்? ஒளியில் நடக்க வேண்டும். அப்ப கிறிஸ்து எதுல நடந்துக்கிறாரு? ஒளியில தான் நடந்துக்கிறாரு. தேவனுடைய எல்லா வார்த்தைகளுக்கும் என்ன பண்ணாரு? கீழ்ப்படிந்து நடந்தார். தேவனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? அது ஒளியாய் ஜீவனாய் இருக்கிறது. அந்த வார்த்தைகளுக்கு என்ன பண்ணாருங்க? கீழ்ப்படிந்து நடந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா? சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன பண்ணுங்க? அது சுத்திகரிக்குன்னு சொல்ற. அப்ப நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டுல இந்த பலிகள்லாம் கொடுத்தாங்க இல்லைங்களா? சர்வாங்க தகன பலி, தகன பலி, நிறைய பலிகள்லாம் கொடுத்தாங்க. அந்த பலிகளை நீங்க போய் கவனிச்சு பாருங்களேன். பழைய ஏற்பாட்டுல மோசே நியாயப்பிரமாணத்துல கொடுக்கப்பட்ட பலிகளை கவனிச்சு பாருங்க. அந்த பலிகள் எல்லாமே அறியாமல் செய்த பாவத்துக்கு தான் பலியே. ஒருத்தர் துணிகரமா பாவம் பண்றான்னா அந்த பாவத்துக்கு பலியே கிடையாது.
அந்த ஆத்மா ஜனத்திலிருந்து அறுப்புண்டு போக கடவுன்றார். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை அறியாம ஒருத்தன் பாவம் பண்ணிட்டானா அவன் தான் போய் பலி செலுத்த முடியும். துணிகரமா பாவம் பண்ணிட்டு போய் பலி செலுத்த முடியவே முடியாது. தாவீது இருக்கார் இல்லைங்களா, பாவம் பண்ணிட்டாரு, ஏன் சர்வாங்க தகன பலிகளும் பலிகளும் உங்களுக்கு பிரியமானதில் ஏன் சொல்றாரு? ஏன்னா தாவீது செஞ்சது துணிகரமான பாவம். துணிகரமான பாவத்தை செஞ்சதுனாலதான் அவரால் பலி செலுத்த முடியல. ஏன்னா பாவத்தை பண்ணிட்டு அவர் போய் பலி செலுத்த மாட்டாரா? பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் அதான் சத்தியமே. இப்ரேயர் 10ஆம் அதிகாரத்துல மனப்பூர்வமாய் பாவம் செய்யலாம் இருந்தால் செலுத்தத்தக்க பலி இனி இராமல், பலியே கிடையாது. இது சத்தியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சபையிலேயே ஆழமாய் போதிக்கப்படாதனாலதான் இன்னைக்கு இவ்வளோ அக்கிரமங்கள் நடந்துட்டு இருக்கு. கூட இந்த கிருபையின் உபதேசங்களையும் சேர்த்துக்கிட்டான். அதனாலதான் தெளிவான சத்தியத்தை அவளை என்ன செய்ய முடியலைங்க, கற்றுக்கொள்ளவும் முடியல, கற்றுக் கொடுக்கவும் முடியல அவங்களால. ஏன்னா அவங்க பாவத்தில் இருக்கிறான். 8ஆம் வசனம் பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாம் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. இந்த வேத வாக்கியத்தை எடுத்துக்கிறான். பார்த்தீங்களா, பாவம் இல்லாமல்லாம் யாரெல்லாம் இருக்கலாம் முடியாதுங்க. நீங்க பாவம் இல்லை நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். அப்போ பூமியில நீ மனுஷன்னு ஒருத்தன் பிறந்துட்டானா நீ பாவம் பண்ணிட்டே இருப்பான்றான். இந்த வேத வாக்கியத்தை நல்லா கவனிங்க. மேல ஒளியை பத்தி பேசிட்டு வர்றாரு இல்லைங்களா, இந்த அதிகாரம் முழுவதும் அந்த ஒளியை பத்தி தான் பேசுவார். இப்ப 8ஆம் வசனம் பாருங்க, நமக்கு பாவம் இல்லை என்போமான என்ன அர்த்தம்? அப்ப ஒளியில நடக்காம இருள் நடக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எதுல தான் இருக்கிறான்? அவன் பாவத்துல தான் இருக்கிறான். ஒளியில் நடந்தால் நாம் பிதாவோடும் கிறிஸ்துவோடும் ஐக்கியமா இருப்போம். ஒளியில் நடக்கலைன்னா அவன் ஒளியில் நடக்கல, அவன் இருள நடக்கிறான். ஆனா என்ன சொல்லிக்கிறான்னா என்கிட்ட பாவம் இல்லைன்னு சொல்றான். உங்களுக்கு புரியுதுங்களா? தெளிவா புரிஞ்சுக்குங்க. ஒளியில் நடக்கிறவன் இருள் நடக்கிறவன். இந்த வேத வாக்கியத்துல இருள் நடக்கிறான் பார்த்தீங்களா, அவனை பத்தி தான் பேசுறாரு. அவன் சொல்றான் எனக்கு பாவம் இல்லைன்னு சொல்றான். அவன் எது நடக்கல? இவங்களும் யாரு? கர்த்தருடைய சபையில் இருக்கிறவங்க தான். அவன் சொல்றான் எனக்கு பாவம் இல்லைன்றான். அவன் ஒளி நடக்காம இருள் நடந்துட்டு இருக்கிறான். அவன் என்ன நினைச்சுக்கிறான்? நம்ம கிறிஸ்துக்குள்ள இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான், ஒளி நடக்கிறோம் நினைக்கிறான். ஆனா அவன் எதுல நடக்கிறான்? தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாத போது அவன் இருள தான் நடக்கிறான். அதாங்க சொல்றாரு, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் ஒளியில நடக்காம என்கிட்ட பாவம் இல்லைன்னு ஒருத்தனும் சொல்லவே முடியாது. ஒருத்தன் ஒளி நடக்கலன்னா அவன் பாவத்துல தான் இருப்பான். நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாம் இருப்போம். கடைசி சொல்ற பாருங்க, சத்தியம் நமக்குள் இராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் ஒளியில நடக்காம இருக்கும்போது அவன்கிட்ட என்ன சத்தியம் இருக்கும்? எந்த சத்தியமுமே இருக்காது. அப்ப ஒளியில் நடக்காமல் என்னிடத்தில் பாவம் இல்லை என்று நாம் சொல்லுவோமானால் நம்மை நாம் என்ன செய்கிறோம்? வஞ்சிக்கிறோம். நம்மிடத்தில் பாவம் இருக்கும்போது நம்மிடத்தில் பாவம் இல்லை என்று நம்முடைய உண்மையான நிலையை நம்ம மறுதளிக்கவே கூடாது. ஆமா, நான் தேவனுடைய சத்தியம் நடக்கிறேன், நான் இருள் தான் இருக்கேன், நம்ம ஏத்துக்கணும். அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்களை நாமே மன்னிக்க முடியுமா? நான் பாவம் இல்லை தேவனுடைய பிரமத்தில் நடக்கலன்னா இருளில் இருக்கலாம். ஆனா என்ன சொல்லிக்கிறான்? பாவம் இல்லைன்றான். சரி, நம்முடைய பாவத்தை நாமே மன்னிக்க முடியுமா? நம்முடைய பாவங்களை நாமே மன்னிக்க முடியாது. அப்ப நம்ம என்னதான் செய்யறோம்? நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்கிறோம். ஒளியில் நடக்காத போது நம்மை நாம் என்ன செய்யறோங்க? வஞ்சித்துக் கொள்கிறோம். நாம் ஒளியில் நடக்காமல் இருள நடக்கிறோம்னா ஆனா என்ன சொல்லிக்கிறோம்? நான் ஒளி நடக்கிறோன்னு சொல்றோம். அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம்? பொய் சொல்லிடலாம் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. சத்தியம் நமக்குள் இராது. இந்த வேத வாக்கியம் அதான் போதிக்குது. அப்ப இந்த வேத வாக்கியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. மேல ஒளி இருளை பத்தி தான் பேசிக்கிட்டு வர்றாரு, சரிங்களா? நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். நம்ம எதில் நடக்கணும்? ஒளியில தான் நடக்கணும். அப்போ ஒளியில் நடக்காம இருள் நடந்துக்கிட்டு என்கிட்ட பாவமே இல்லைன்னு சொல்றோம்னா நம்மை நாமே வஞ்சிக்கிறோம்,
சத்தியம் நமக்குள் இராதுன்னு சொல்றார். சரிங்களா? 9ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நிவர்த்தி பண்ணும். எப்போலிருந்து, எப்போ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தாரோ அந்த நாள் முதற்கொண்டு, அப்போ 2ஆம் அதிகாரத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரத்தம் ஜீவனோடு தான் இருக்குது. எவ்வளோ பேர் இயேசுனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுக்குள்ள ஞானஸ்நானம் பெறாங்களோ அவருடைய பாவங்கள் இன்றைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் கழுவப்பட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த ரத்தம் தொடர்ந்து கழுவும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், ஒளியில நடக்காம இருள நடக்கிறோம். அப்ப இருள் நடக்கும்போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடணும். ஆமா, நான் ஒளியில் நடக்கல, நான் இவ்வளவு காலம் இதுல தான் நடந்தேன், இருள் அறியாமையில் நடந்தேன். என்னுடைய பாவங்களை தேவன் என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். தேவனிடத்துல ஜெபம் பண்ணணும். பாவங்களை நமக்கு மன்னித்து, நம்ம அறிக்கையிட்டா பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப நம்முடைய பாவங்களை நம்ம யாரிடத்தில் அறிக்கை பண்ணணும்? தேவனிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும். தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்ம என்ன செய்வாரு? சுத்திகரிப்பார். ஏன்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்காரு. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணிக்கிறார். என்னிடத்துல பாவங்களை அறிக்கையிட்டால் நான் உங்கள் பாவங்களை என்ன செய்வேன்? உங்கள் அநியாயத்தை என்ன செய்வேன்? நீக்கி உங்களை என்ன பண்ணுவேன்? சுத்திகரிப்பேன்னு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துக்கிறார். அதனாலதான் அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்ப எந்த பாவத்தை நான் அறிக்கை பண்றது? ஒரு கேள்வி எழும்புது இல்லைங்களா? இந்த 1 யோவான் புஸ்தகத்துல 2 பாவத்தை குறித்து பேசுறார். அந்த 2 பாவத்துல எந்த பாவத்தை அறிக்கை பண்ணினா தேவன் அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிச்சு, அநியாயத்தெல்லாம் மன்னிச்சு சுத்திகரிப்பார்னா 2 பாவத்தை குறிப்பிடாரு. எந்த பாவம் நம்ம பார்க்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16, 17 மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை பாருங்க. முதல் பாவத்தை பத்தி பேசுறார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்போ ஒரு பாவம் இருக்கு. அது என்ன பாவம்னா மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். சரிங்களா? அந்த பாவத்தை ஒருத்தன் செய்யறான். அப்ப அவன் வேண்டுதல் செய்ய கடவன். யார் ஜெபம் பண்ணணும்? அந்த மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை பண்ணா பார்த்தீங்களா, அவன் வேண்டுதல் பண்ணணும். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கு இல்லைங்களா, அவனுக்கு தேவனிடத்துல அவன் பாவத்தெல்லாம் அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணானா அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால், தெளிவா சொல்றார், யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே அப்படின்றார். யாருக்குதான் அந்த மன்னிப்பு இருக்கு? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கு. இன்னொரு பாவத்தை சொல்ற, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு. இன்னொரு பாவம் இருக்கு. மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் ஒண்ணு, இன்னொரு பாவம் என்னன்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம். அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். இந்த வார்த்தை அவர் எழுதும்போது 90 வயசுக்கு மேல யோவான் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான ஒரு பாவம் இருக்கு, அந்த பாவத்தை ஒருத்தன் செஞ்சானா அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்னு சொல்லிட்டார். அடுத்த வசனத்துல அநீதி எல்லாம் பாவம் தான் என்றாலும் மரணத்திற்கு ஏதுவல்லாத பாவம் உண்டுன்ற. அப்ப மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னா அர்த்தம் என்ன? எந்த பாவம் அது? பிரமாணத்தை அறியாமல் செய்வதுதான் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். எந்த பாவங்க? என்ன பாவம் அது? மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம்னு அர்த்தம் என்ன? பிரமாணத்தை அறியாமல் செய்வது. சரிங்களா? பாருங்க, புதிய ஏற்பாட்டில் புசிப்பதை குறித்து கட்டளை இருக்கு. இந்த கட்டளை என்னன்னா, ரத்தத்தை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா புசிக்கக்கூடாது. ரத்தம் இருக்கு இல்லைங்களா, எந்த ரத்தமும் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா புசிக்கக்கூடாது. ஒரு சகோதரன் கிறிஸ்து இயேசுக்குள்ள வர்றாரு, பாவங்கள், அவருடைய பாவங்களுக்காக ஞானஸ்நானம் பெறார், மன திரும்பி ஞானஸ்நானம் பெறார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு ஒரு புதிய மனுஷன் ஆயிடுறார். மேல ஒரு மன திரும்பி ஞானஸ்நானம் எடுத்துக்கிறாரு, புதிய மனுஷன் ஆயிடுறார். அந்த வாரத்துல அவர் வேலைக்கு போகும்போது ஒரு இடத்துல என்ன செய்யறாரு? ரத்த பொரியல் சாப்பிட்றாரு. என்ன பொரியல் சாப்பிட்றாருன்னு? ரத்த பொரியல் சாப்பிட்றாரு. அந்த வாரம் பிரசங்கத்துல
சகோதரர் வந்து போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்கன்னா, ரத்தத்தை புசிக்க கூடாது, இது கிறிஸ்துவின் பிரமாணம் போதிக்கிறான். இதை கேட்கும்போது ஒரு பயங்கர அதிர்ச்சி ஆயிடும். ஏன்? அந்த வாரம் ரத்தம் புசித்திருக்கிற இப்போ என்ன செய்யறது? ஏன்னா ரத்தத்தை புசிப்பது பாவம் இப்போ கற்றுக்கிட்டார். மறுபடியும் ஞாபகம் எடுக்க முடியுமா? மறுபடியும் ஞாபகம் எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யறது? அவர் ஏன் அந்த பாவத்தை பண்ணாரு? பிரமாணத்தையும் அறியாமல் பண்ணிட்டார். இப்போ அவர் தேவனிடத்துல போய் அவருடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனிடத்துல ஜெபம் பண்ணார்னா, தேவன் அவருடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அதான் பிரசங்க கேட்கிறார், ரத்தத்தை புசிக்க கூடாது. அவர் போய் பிரமாணத்தை தெரிஞ்சு போய் அந்த வாரத்தில் போய் ரத்த பொருள் வாங்கி சாப்பிட்றார், அல்லது ஏதோ ஒரு மருந்துக்காக ரத்தத்தை குடிக்கிறார். அவர் தேவனத்தில் ஜெபம் பண்ண கேட்பார? அவர் சொல்லிட்டார் பாருங்க, மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டுன்ட்டார். இது எப்படிப்பட்ட பாவம்னா மரணத்துக்கு ஏதுவான பாவம். இந்த பாவத்தை குறித்து என்ன வேண்டுதல் பண்ண முடியுமா? யோவான் சொல்லிட்டாரு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார். சொல்லேன், இந்த பாவத்தை குறித்து நான் சொல்லுவேன், அந்த பாவத்தை குறித்து நான் சொல்லேன். அப்ப எத்தனை பாவம் இருக்கு? 2 பாவம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் இருக்கு, பிரமாணத்தை அறியாமல் பாவம் செய்வது. அந்த பாவத்துக்கு தேவனிடத்தில் அறிக்கையிட்டால் மன்னிப்பு இருக்கு. ஆனா பாவம் தெரிஞ்சு துணிகரமா பாவம் செய்யறோம்னா அது மரணத்துக்கு ஏதுவான பாவம். அந்த பாவத்தை குறித்து யோவான் சொல்ற மாதிரி வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்னு சொல்ல வேண்டியதான். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்ற கேள்வி கேட்கவே முடியாது. நீங்க வேண்டுதல் பண்ண முடியுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன்னு சொல்லிட வேண்டியதான். யோவான் சொன்ன மாதிரி சொல்லிட வேண்டியதான். அவர் போய் வேண்டுதல் பண்ண தேவன் மன்னிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது நியாய தீர்ப்புனாலதான் தெரியும். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 26, 27, 28, 29 பாருங்க. மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை பத்தி பேசுறாரு. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார். பாருங்க, இது கிறிஸ்துவின் பிரமாணம். தெளிவா புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்துக்கெல்லாம் யாருமே போகவே மாட்டாங்க. இங்க தெளிவா சொல்றாரு, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு. எந்த சத்தியமா இருக்கட்டும், நீங்கள் எப்பொழுது கிறிஸ்தியசுக்குள்ள ஞாபகம் எடுத்தீங்களோ இந்த நாள் வரைக்கும் எவ்வளவு சத்தியத்தை நீங்க கேட்டிருப்பீங்க. அப்ப எந்த அளவுக்கு நீங்க சத்தியத்தை கேட்கறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அறிவு இருக்குன்னு அர்த்தம். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால். அநேக சப்பிரால் இருக்காங்க, பொய் சொல்றது பாவம் உங்களுக்கு தெரியாத? ஏன் செத்து போயிட்டாங்க? அங்கே வஞ்சித்து வைக்கிறாங்க, விடுங்க. பரிசுத்த ஆவினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உங்கள் இருதயத்தை நிரப்பினது என்ன? திட்டம் போட்டு பாவம் பண்ணிக்கிறாங்க. தேவன் மன்னிச்சுட்டாரா? திட்டம் போட்டு பாவம் பண்றது. மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாம் இருந்தார். பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறு பலியே கிடையவே கிடையாது. ஒரே ஒரு பலி, கடைசி பலி கிறிஸ்து மாத்திரம். இனிமேல் பலியே கிடையாது. இந்த மனப்பூர்வமா பாவம் பண்றதுல என்ன இருக்கு? நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்கதிலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கணும். உங்களுக்கு அதான் இருக்குன்ற. எது இருக்குது? நியாய தீர்ப்பு வரும், அவங்க எதிர்பார்த்து உட்காந்துக்கணும். விரோதிகளை பற்றியும் கோபமாக்கினை. மோசனுடைய பிரமாணத்தை தள்ளுறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சினால் என்ன பண்ணிடுவாங்க? செத்துருவான். ஆனா கிறிஸ்துவின் பிரமாணத்தை ஒருத்தன் துணிகரமா மீறி பாவம் பண்றான்னா அவ என்ன செய்யறான்னா 29ஆம் வசனத்துல தேவனுடைய குமாரனை காலின் கீழ் நிறுத்தி தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள்ன்ற. துணிகரமா பாவம் செய்கின்ற பொழுது நம்ம யாரை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறோம்? தேவனுடைய குமாரனை. இயேசு கிறிஸ்து சிறையில் அறையப்படுவதற்கு முன்பதாக அவங்களை அடிச்சாங்க, முகத்துல காரி துப்புனாங்க, தாடையின் மயிரை பிடிச்சி பிடுங்கினாங்க, முதுகுல வந்து வாரநல் அடிச்சாங்க, கன்னத்துல அரைஞ்சாங்க, முள்முடி சூடினாங்க. யாரும் உதைச்சதை நம்ம பார்க்கவே முடியாது. இன்னைக்கு யாரெல்லாம்
பிரமாணத்தை இருந்து மனப்பூர்வமா பாவம் பண்றாங்களோ அவர்கள் கிறிஸ்துவ என்ன செய்யறாங்கன்னா தேவனுடைய குமாரனை காலியங்களுக்கு போட்டு தான் மிதிக்கிறாங்க. அவர்களை பரிசுத்தம் செய்து அந்த உடன்படிக்கை ரத்தம் இருக்கு பாருங்க, அதை அசுத்தம் என்று எண்ணுகிறார்கள். துணிகரமா பாவம் பண்றவங்க அவங்க எதை நிந்திக்கிறாங்கன்னா கிருபையின் நாவை, தேவன் கொடுத்த அந்த கிருபையின் நாவை என்ன பண்றாங்க, அவர்கள் நிந்திக்கிறார்கள். அவங்களுக்கு எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானா இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கொடிதான ஆக்கினை அவனுக்கு கிடைக்கிறான், அதை யோசித்து பாருங்கன்ற. 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், மறுபடி தெளிவா புரிஞ்சுக்கங்க, ஒளியில நடக்கிறேன்னு சொல்லிட்டு இருள நடக்கிறான். அவனை பத்தி தான் பேசுறாரு. ஒளியில இருக்குன்னு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், ஆனா அவன் எதில் நடக்கிறான்னா இருள தான் இருக்கிறான். இருள் எப்படி நடக்க முடியும்? சுத்தி இருளா இருக்கு, எப்படி நடப்பீங்க? எங்க குழி இருக்குன்னு தெரியும், எங்க பல்ல இருக்குன்னு தெரியும், எங்க உங்களுக்கு அபாயம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், எங்க பாதை இருக்குன்னு தெரியும். தேடி தெரியும் இருளைய. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால், யாரை பத்தி பேசுறாரு? நாம் யாரோட ஐக்கியமா இருக்கணும்? ஒளியோடு இருக்கணும். பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் அப்போஸ்தலரோடும் என்னவா இருக்கணும்? ஐக்கியமா இருக்கணும். அப்ப எது நடக்கிறோம்? நம்ம ஒளியில் நடக்கிறோம். ஒளியில் நடக்காம ஒளியில் நடக்கிறேன்னு பொய் சொல்லிட்டு இருள் நடக்கிறான். இருள் நடக்கும்பொழுது அவங்க எதுதான் நடக்கிறாங்க? பாவத்தில் நடக்கிறாங்க. ஆனா பாவத்தில் நடந்து என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க ஒளியில தான் நடக்கணும்னு அவங்க பொய் சொல்றாங்க. அதான் சொல்றேன், நான் பாவம் செய்யவில்லை என்போமானால். பார்த்தீங்களா, வசனம் சொல்லிச்சு பார்த்தீங்களா, பாவம்லாம் செய்யாமலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிடக்குறாங்க. பாடம் என்ன தெரியுங்களாங்க? ஒளி இருள். அதை பற்றி அங்கே பேசிட்டு வர்றாரு. ஒளி இருக்கேன்னு சொல்லிட்டு இருள் நடக்கிறவங்களை பற்றி தான் பேசுறாரு. அவங்க தங்களை தாங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. நம்ம ஒளியில் இருக்கோம்னு. நம்ம கர்த்தருடைய சபைக்கெல்லாம் போகிறோம், கர்த்தருடைய பந்திலாம் எடுக்கிறோம், கர்த்தருக்காக உற்சாகமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒளியில நடக்காம, தேவனுடைய பிரமாணத்தில் நடக்காம துன்மார்க்கமா நடக்கிறாங்க. துன்மார்க்கம் நடந்துட்டு சொல்றாங்க எங்களுக்கு எந்த பாவமே இல்லைங்க அப்படின்றாங்க. பாருங்க, உலகத்தாலாம் எவ்வளோ அக்கிரமம் பண்றாங்க, அவ்வளோ அக்கிரமமா பண்றோம். நாங்க அவ்வளோ பாவமா பண்றோம், எவ்வளோ துன்மார்க்கமா ஜீவனம் பண்றோம். நாங்க பாருங்க, பைபிள் படிக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஆனா சர்ச்சுக்கு வந்துடுறோம், கர்த்தருடைய பந்தில பங்கு பெறுறோம், பிரசங்கம் கேட்கிறோம், வேண்டிய உதவியெல்லாம் பண்றோம். நியாயத்தீர்ப்பு நாள் இதெல்லாம் நமக்கு உதவி செய்ய போகுதா? அல்லது நடக்கை நமக்கு நியாயத்தீர்ப்பு நாளில் நியாயம் தீர்க்கப்படுமா? நம்முடைய நடக்கை, நம்முடைய நடக்கை பரிசுத்தமான நடக்கை தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகும். துன்மார்க்கமான நடக்கை பரலோகத்துக்கு நம்மை கொண்டு போகாது. அதான் இங்க சொல்ற. அப்ப நம்ம ஒளியில் நடக்காத போது நம்ம என்ன செய்யறோம்? பாவம் செய்கிறோம். ஒளியில் நடக்காம என்னிடத்தில் பாவம் இல்லைன்னு நம்ம சொல்றோம்னா நாம் தேவன் என்ன செய்யறோம்? பொய்யராக்குகிறோம்னு அர்த்தம். ஏன்னா தேவன் நமக்கு தெளிவை காமிச்சுக்காருங்களா, ஒளினா இதான்ப்பான்னு காமிச்சுக்கிறாரு. இவங்க அதெல்லாம் பிடிச்சிக்காம இருள் நடந்துட்டு நான் ஒளியில் இருக்கேன்னு இவங்க சொல்லிட்டு இவங்க யாரையும் பொய்யராக்குறாங்க? தேவனை பொய்யாக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க இந்த பாதாங்க சரின்னு சொல்றாங்க, அந்த பாதெல்லாம் கிடையாது, ஒளியுள்ள பாதை அது இல்லைங்க, இப்ப நடக்கிறோம் பாருங்க, இந்த பாதை தான் சரி, இதான் நடக்கிறோம். அப்ப தேவனுக்கு என்ன செய்யறாங்க? பொய்யராக்குறாங்க. தேவன் சொல்ல இதில் நடங்குன்றாரு. இல்ல இதுதான் தேவனுடைய பாதைன்னு சொல்றாங்க. அவங்க இந்த கிருபின் உதவி போதிக்கிறாங்களா, அவங்க தான் சொல்றாங்க இதுதான் தேவனுடைய பாதை, இந்த பாதையில போனா நமக்கு நித்திய ஜீவன் இருக்குன்றாங்க. அவங்க யாரை பொய்யராக்குறாங்க? தேவனை பொய்யராக்குகிறார்கள். நாம் ஒளியில் நடக்காத போது தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் இருப்பதில்லை. ஒளியில் நடந்தா தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கு. ஒளியில் நடக்காத போது தேவனுடைய வார்த்தை நமக்குள் இல்லை. அப்ப நம்ம எதுல நடக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணுங்க? நாம் தீர்மானிக்க வேண்டும். நான் ஒளியில் நடக்கிறேன்னா அல்லது இருள நடக்கிறேன்னா? நான் ஒளியில் நடந்தா அப்போஸ்தலரோடும் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்ம எப்படி இருக்க முடியும்? ஐக்கியமா இருக்க முடியும். அந்த வசனத்திலிருந்து கீழே வரக்கூடிய எல்லா வசனமும் மேலே சொல்லப்பட்ட அந்த ஒளியில் அதை பத்தி தான் கீழே பேசிட்டே வர.